இங்க ஒரு அம்மா உடம்பு சரியில்லாத தன் பையன் முன்னாடி சாப்பாடு தட்டை வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போய் டிவி பார்த்துட்டே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. பையனுக்கு ஒண்ணுமே புரியல, அம்மா ஏன் இன்னைக்கு ஊட்டி விட மாட்டேங்கிறாங்கன்னு. அவங்க பொறுமையா சாப்பிட்டு முடிச்சிட்டு பார்த்தா அவன் இன்னுமே ஒரு வாய் கூட சாப்பிடலன்னு தெரிஞ்சும் அவனை பேச கூட விடாம தட்டை எடுத்துட்டு போயிடுறாங்க. தொடர்ந்து 2 நாளா இவங்களால அவன் சாப்பிடவே இல்ல. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, இந்த பையன் பேரலைஸ் ஆகி அதுக்கான ட்ரீட்மெண்ட்காக காத்திருக்கும் போது ஒரு நாள் ஒரு சின்ன பண்ணி குட்டி தான் இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துருது. அப்ப அங்க இருந்து ஒருத்தர் எதாத்தமா அது பசினால ஓடி வந்திருக்கும்னு சொன்னதை கேட்டதும் அதுவே அவங்க பையனுக்கு பண்ணா என்னன்னு யோசனை தோணி அன்னையில இருந்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதே நிறுத்திடுறாங்க. அப்பதான் பசி வெறி அவன் இழந்த உணர்ச்சிகளை தூண்டி அவன் சீக்கிரம் குணமாவான்னு முழுசா நம்பினாங்க. அதனாலேயே அவன் ஒவ்வொரு தடவையும் சாப்பிட முடியாம பட்னியா இருக்கிறத பார்த்து தாங்க முடியாட்டியும் அதை வெளிக்காட்டிக்காம மனசை கல்லாக்கிட்டு தட்டை எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பசினால அவன் கை இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் போது கூட அவங்க இறக்கமே காட்டாம அவங்க முடிவுல உறுதியா இருந்ததால சீக்கிரமே அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க பையன் யார் உதவியும் இல்லாம சொந்தமா சாப்பிடறத பார்த்ததும் அவங்க சந்தோஷத்துக்கு அளவே இல்ல.